Hello friends, இன்னைக்கு class 10 Max chapter 1 exercise 1.4ல 8th sum பார்க்க போறோம். Question, let a is equal to minus 1, 1 b is equal to 0, 2 கொடுத்திருக்காங்க. If the function is from a to b function போது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Defined by f of x is equal to ax plus b is an onto function. இதை வச்சு நம்ம a and b என்னன்னு கண்டுபிடிக்கணும். onto functionும் கொடுத்துட்டாங்க, வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க, f of xும் கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து ab என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம f of x என்ன, ax plus b, கரெக்டா? இப்போ நம்ம இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இது a to bன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம இப்படி எழுதணும். -1, 0, 1, 2ன்னு எழுதணும். பிகாஸ் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் தான் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இங்கே. அப்போ இதை -1, 0, 1, 2ன்னு எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம -1, 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நமக்கு இது எக்ஸுன்னு இருக்கும், இது f of xன்னு இருக்கும். அதாவது x, yன்னு தான் வரும். நமக்கு வந்து f of x is equal to 5 இந்த ஃபார்மெட்டில் தான் எடுத்துப்போம் நம்ம. அப்போ இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு f of xன்றது 0ன்னு கிடைக்கும். இப்போ நான் f of x இருக்க இடத்துல 0 போடுறேன். a into -1 plus b, இந்த எக்ஸுக்கு பதிலாக -1ன்னு போட்டிருக்கேன். அப்போ 0 is equal to -a plus b, கரெக்டாக? இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை நம்ம இன்னும் கூட சிம்பிளாக இந்த சைட் நார்மலாக எழுதிக்கலாம். -a plus b is equal to 0ன்னு எழுதிக்கலாம் நம்ம. அப்போ இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு 1, 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ f of x இருக்க இடத்துலனா 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவல் டு a இன்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல 1 ப்ளஸ் b. அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 is equal to a plus b. a plus b is equal to 2ன்றதை ஈக்குவேஷன் 2வாக நேம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்ன நமக்கு? -a plus b is equal to 0வா? ஈக்குவேஷன் 2 a plus b equal to 2. இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த -aவும் இந்த aவும் கேன்சல் ஆகிடும். பிகாஸ் இங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தமா? அப்போ இந்த -a + a கேன்சல் ஆகிடும். இப்போ b + b நமக்கு 2b ஈக்குவல் டு, இப்போ 0 + 2 போட்டோன்னா 2ன்னு கிடைக்கும். இப்போ b is equal to 2/2, b உடைய வேல்யூ 1ன்னு கிடைக்கிது. இதை நான் ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறேன். சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 1லேயே போடலாம் நம்ம. ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணனா -a + b இருக்க இடத்துல, இங்கே b இருக்க இடத்துல 1ன்னு போட போகிறோம். ஈக்குவல் டு 0வா? -a is equal to இந்த 1 இந்த சைடு போயிடுச்சுன்னா -1 ஆகிடும். இப்போ மைனஸ் கேன்சல் ஆகிட்டு a is equal to 1 கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு a வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு, b வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது onto தானா அப்படின்றது தான் நம்மளுடைய வெரிஃபிகேஷன். இப்போ இதை நம்ம சும்மா சைட்லேயே போடலாம். a செட்டு b செட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகுது. இப்போ a உடைய வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? -1, 1ன்னு சொல்லி கொஸ்டினில் இருந்துச்சு. b உடைய செட்டு 0, 2ன்னு இருந்துச்சு. இப்போ இது பார்க்குறப்போ -1ன்றது 0 கூட பேராச்சா? நம்ம இங்கே எழுதுனது தான் இந்த ஃபார்மெட் தான். -1ன்றது 0 கூட பேராச்சு, 1ன்றது 2 கூட பேராச்சு. இப்போ இது வந்து onto ஃபங்க்ஷனுன்றது நமக்கு பார்த்தாலே தெரியுது. பிகாஸ் நமக்கு இங்கே எந்த லெஃப்ட் ஓவர்ஸுமே கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. இந்த எல்லா இமேஜ்க்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. இது 1-to-1 அண்ட் onto அப்படின்றது நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். இப்போ கொடுத்த கண்டிஷனை பேஸ் பண்ணியே நம்ம a உடைய வேல்யூ b உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு.